ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லட்டு பாப்பாவோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். நான் பாப்பா கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகாமன்னா இந்த ஃபுட் குடிச்சிருந்து நல்லா வெயிட் கெயின் ஆனால் அது எப்படி செய்ய ஃபுல்லாக டப்பாவும் காலி ஆகிடும். இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10 காஞ்ச திராட்சை, கருப்பு திராட்சையும் 3 பிஸ்தாவும் நான் நைட்டே ஊற வச்சுருவேன். மார்னிங் அது தண்ணியோடு தான் நம்ம அரைக்கணும். இப்போ நம்ம மிக்சரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம குழந்தைங்களுக்கு இப்போதைக்கு அவளுக்கு 9 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போதைக்கு நான் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் கொடுப்பேன். இது நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் வீட்டிலே வெயிட் கெயினுக்காக கம்பு மாவு ரெசிபி பண்ணி வச்சுருக்கேன். இது கம்பு மாவு முளை கட்டி தான் அரைக்கணும். இந்த கம்பு மாவு இப்போ நான் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஹோம்மேடாக செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது. இப்போதைக்கு 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டு இப்போ ஏற்கனவே நான் இதில் ஊற வச்ச தண்ணி 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ திருப்பி 1/4 கிளாஸ் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 1.5 ஸ்பூனுக்கு நான் இப்போ 1.5 ஸ்பூன் தண்ணி, நல்லா பெரிய கிளாஸால் 1.5 ஸ்பூன் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை நல்லா லங்ஸ் இல்லாமல் நம்ம கரைச்சி விடணும். இது அடுப்பு ஆஃப் இருக்கும்போது தான் நம்ம பண்ணணும். இதை நல்லா கட்டி விடாமல் கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்புலேயே எடுத்து வைக்கணும். அப்போ தான் நம்ம குழந்தைங்களுக்கு அந்த கட்டி விடாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து இதை மெஷர்மெண்ட் கிளாஸு. இப்போ நம்ம இப்போ இதை அடுப்பில் வைக்க விளையாடிட்டு இதுதான் இந்த கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை செய்யணும். ஏன்னா தண்ணி நம்ம நிறையா வச்சுருக்கோம். 10 மினிட்ஸ் ஆச்சு ஆகும் வேகிறதுக்கு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். ஸ்லோவாக கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். நம்ம கை விட்டோன்னா அதை கட்டி பிடிச்சிரும். இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம கிண்டணும். 10 மினிட்ஸ் எடுக்கும். நல்லா இப்போ நம்ம ஆற வைக்க போகிறோம். நம்ம ஃபேன் காற்றுல சும்மாலாம் வச்சுட்டு போயிடக்கூடாது. அது மேலே ஆடை விழுந்து திருப்பி நம்ம கூட்டும் போது கட்டி விழுந்த மாதிரி இருக்கும். அதனால் அப்போ லேஸாக ஒரு 5 மினிட்ஸ் இப்படி கிண்டிங்கனாலே இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. எங்கள் குழந்தை ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். இது ரொம்ப வெயிட் கெயினுக்கு ரொம்ப நல்லது. இதை கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக குழந்தை நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க.